2010ஆம் ஆண்டு நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துணை முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் நமது டைட்டில் கோவை துவக்கப்பட்டது. இப்படி 2 டைட்டில் பார்க்குகள், மிகப்பெரிய டைட்டில் பார்க், அங்க ஒரு 10,000 பேருக்கு, இங்க ஒரு 12,000 பேருக்கு என்று பிரம்மாண்டமான வேலை வாய்ப்புகள், தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி, மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் ஐடி துறையில் உருவாக்கப்பட்டன. அதை தொடர்ந்து மீண்டும் திமுக ஆட்சியில் தான், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2021 அமையப்பட்ட பிறகுதான் டைட்டில் நியோ என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகம் எங்கும் 6,000 பேருக்கு வேலை கொடுக்கும் போது பெரிய டைட்டில் பார்க் கொண்டு போய் சேர்க்காம சின்ன சின்ன டைட்டில் பார்க்கா கொண்டு போய் சேர்த்தா இப்ப இருக்க போஸ்ட் கோவிட் ஈரால எப்படி எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க, அதனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை அவர்களது இல்லத்துக்கு அருகே கொடுப்பதுதான் சால சிறந்தது என்பதை மிக ஒரு நுட்பமாக கவனித்து அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்மேட்டை கவனித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த டைட்டில் நியோ திட்டம். அப்படிப்பட்ட டைட்டில் நியோக்கள் தான் இந்த தஞ்சாவூர் போன்ற டெல்டா நெற்களஞ்சியத்துல எல்லாம் ஒரு ஐடி பயிற்சியை கொண்டு போய் சேர்த்து தொடர்ந்து 10 நாட்கள்ல நிரம்பி வருகிறது நமது ஐடி டைட்டில் நியோ தஞ்சை. மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பொறுத்தவரை வட சென்னைக்கு அவர் செய்திருக்கும் ஹைடெக் பார்க், டிஎன் டெக் சிட்டி, அதே போல நாலேஜ் சிட்டி, இப்பொழுது இந்த டைட்டில் பட்டாபிராம், இது ஒரே ஒரு துறையில் மட்டும் அவர் நார்த் சென்னைக்கு வட சென்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கும் திட்டங்கள் இத்தனை இருக்கின்றன என்பதை பார்த்து இன்று மக்கள் வேந்து பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட முதல்வர் கிடைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்த டைட்டில் பட்டாபிராம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே போல மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் திருச்சிக்கும் மதுரைக்கும் தந்திருக்கும் அந்த டைட்டில் பார்க் 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இந்த 2 நகரங்களிலும் வரப்போகின்றன. மிக பிரம்மாண்டமான ஐடி புரட்சி திருச்சிக்கும் மதுரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை நிச்சயம் உறுதி செய்வார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே இந்த ஐடி நிறுவனங்களை இந்த டைட்டில் பட்டாபிராமுக்கு வருக என்று அழைத்து இந்த வேலை வாய்ப்பை நம்ம பகுதி மக்களுக்கு தருக என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த எல்லோருக்கும் மீண்டும் ஒருவை எல்லோரையும் வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.